ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அழகிய காட்டில் ஒரு புத்திசாலி முயல் வாழ்ந்து வந்தது. அதற்கு பல நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அது மிகவும் தனிமையாக இருக்க விரும்பியது. அது புத்திசாலித்தனமாக தனது வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் முயல் ஒரு பழைய மரத்தின் அடியில் ஒரு புத்தகத்தை கண்டுபிடித்தது. அந்த புத்தகத்தில் பல மந்திரங்கள் இருந்தன. அதில் ஒரு குறிப்பிட்ட மந்திரம் ஒரு அதிசயமான பாயாசத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. முயல் ஆவலுடன் அந்த மந்திரத்தை முயற்சிக்கத் தொடங்கியது. அன்றிரவு முயல் தீ பற்ற வைத்து பால், சர்க்கரை, நெய் மற்றும் முந்திரி சேர்த்து அந்த மந்திரத்தை உச்சரித்தது. அசாதாரணமாக அந்த பாயாசம் தனியாக கொதித்தது. ஒரு மனமயக்கும் வாசனை வெளியேறியது. முயல் அதை பருகிய போது அதற்கு புதியதாக ஒரு மந்திர சக்தி கிடைத்தது. அது வேகமாக ஓட முடியும், மேலும் தேவையென்றால் மறைந்து கொள்ளவும் முடியும். இதற்குப் பிறகு முயல் தனது புதிய சக்தியை தனது நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொண்டது. அது நல்ல உள்ளம் கொண்டதால் அதை துன்புறுத்திய மிருகங்களிடம் கூட உதவியது. அதன் பின் அந்த காட்டில் முயல் மந்திர பாயாசக் கடை என்றொரு சிறிய கடை ஆரம்பித்தது. முயல் தனது பாயாசத்துடன் மற்ற விலங்குகளுக்கு சந்தோஷத்தையும் வழங்கியது. அதன் பாயாசத்தை சாப்பிட்ட அனைவரும் புத்திசாலியாகவும் வலிமையாகவும் மாறினர். அதன் பிறகு அந்த முயல் மற்றும் அதன் மந்திர பாயாசம் புகழ்பெற்றவை ஆனது. அதனால் அந்த காட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். முயலின் மந்திர பாயாசம் புகழ்பெற்றது. காட்டு மிருகங்கள் எல்லாம் அதை சுவைக்க வந்தன. யானைகள், குதிரைகள், குரங்குகள் என எல்லோருக்கும் பாயாசம் மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் ஒரு தீய நரி இந்த பாயாசத்தின் இரகசியத்தை கறந்தது. அதை தனது வசத்தில் கொள்ள நினைத்தது. நரியின் சூழ்ச்சி. நரி ஒரு நாள் இரவிலே முயலின் கடைக்கு அருகில் வந்தது. முயல் அப்போதைக்கு கண்மூடி ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. நரி மெதுவாக உள்ளே சென்று பாயாசம் தயாரிக்க உதவும் அந்த மந்திர புத்தகத்தை திருடிக்கொண்டு ஓடிவிட்டது. அடுத்த நாள் முயல் புத்தகம் காணாமல் போனதை உணர்ந்து அதிர்ச்சியடைந்தது. அதை யார் எடுத்தது என்று ஆராய்ந்து பார்த்தபோது நரி பாயாசம் தயாரிக்க முயற்சி செய்து கொண்டிருப்பதை அறிந்தது. ஆனால் முயல் புத்திசாலி. புத்தகத்தில் ஒரு முக்கியமான பக்கத்தை தன்வசம் வைத்திருந்தது. அதனால் நரியின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. முயலின் புத்திசாலித்தனம். முயல் தன்னுடைய புதிய சக்தியை பயன்படுத்தி மிக வேகமாக ஓடி நரியை தேடி பிடித்தது. நரி சகோதரி, அறிவை தவறாக பயன்படுத்தினால் அது நல்லதை கொடுக்காது. பாயாசத்தின் மந்திரம் ஒரு நல்ல மனமுள்ளவர்களுக்கு மட்டுமே வேலை செய்யும் என்று முயல் கூறியது. நரி வெட்கம் அடைந்தது. புத்தகத்தை திருப்பி கொடுத்தது. முயல் அதனை மன்னித்தது. நல்ல மனதுடன் நரிக்கும் ஒரு பிடி பாயாசத்தை கொடுத்தது. அதை சாப்பிட்ட பிறகு நரி ஒரு நல்லவளாக மாறியது. அதன் பிறகு முயலின் மந்திர பாயாசக் கடை மேலும் பிரபலமாகி அந்த காட்டில் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார்கள். அறிவும் நல்ல மனமும் சேரும்போது வாழ்க்கை மந்திரமாய் இனிமையாக அமையும்.
நல்ல மனமும் நேர்மை புத்திசாலித்தனம் இருந்தால் வாழ்வில் எந்த குறையும் இருக்காது.